நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சேத்தியாத்தோப்பில் மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்தில் பயணித்து வரும் பெண்களுக்கு நேர்தரும் கொடுமை மற்றும் வேதனை. அரசு பேருந்தில் பெண்களை வேண்டா வெறுப்பாக ஏற்றுவதும் அவர்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விடாமல் பல கிலோமீட்டர் தள்ளி சென்று நிறுத்துவதும் வாடிக்கையாக நடந்து வரும் கொடுமை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்த பகுதியில் விருதாச்சலத்தில் இருந்து சேத்தியாத்தோப்பில் நோக்கி அரசு மகளிர் கட்டணமில்லா பேருந்து வந்தது. இந்த பேருந்தில் இறங்கிய பெண்கள் பலர் வேதனையோடு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரையும் வசைப்பாடி கொண்டே இறங்கினர். இதுகுறித்து அவர்களிடம் விசாரித்த போது, நாங்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தை விட்டு பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்து நிறுத்துகிறார்கள். இதனால் நாங்கள் மீண்டும் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்த பகுதிக்கு நடந்துதான் செல்ல வேண்டும். மேலும் அதே போன்று நாங்கள் மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்து ஏறும்போது மகளிர் கட்டணமில்லா பேருந்து என்பதால் தங்களை வேண்டா வெறுப்பாக ஏற்றுவதும் மற்றும் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விடாமல் பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி சென்று நிறுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று வேதனையோடு தெரிவித்து தாங்கள் செல்ல வேண்டிய பகுதிக்கு நடந்தே சென்றனர். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு மகளிர் கட்டணமில்லா பேருந்து என்ற பெயரில் அரசு பேருந்தில் ஏறும் பெண்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவத்தையும் தராமல் இதே போன்று நடத்துவது இந்த ஆட்சி பெண்களுக்கு மரியாதை தரும் ஆட்சி என்று வெளிப்பார்வைக்காக பேசிக்கொண்டு உள்ளுக்குள் பெண்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகளை செய்து வருகிறது எனவும், அதே போன்று பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் தற்போது மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்துகளில் பெண்களுக்கான உரிய கௌரவமான பயணம் செய்ய முடியாமல் தினம் தினம் இதுபோன்ற அவலங்களை சந்தித்து பெண்கள் மனநொந்து வருகின்றனர் என பலரும் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.